நீட் தேர்வு நாளைக்கு எழுதணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை நீட் தேர்வு நேற்று எழுதினவங்களோ வந்து 1% கூட இருப்பாங்களா அப்படின்னு தெரியும். அடங்கப்பா, இதுதானா நம்ம நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஒருத்தர் இன்ஜினியர்ன்றாரு, எந்த காலேஜில் படிச்சேன்னா தெரில. சப்ஜெக்ட் மறந்து போச்சுன்னா கூட என்னால் ஒத்துக்க முடியும். காலேஜே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நீ டுபாகூர் விடுறேன்னு தானே தெரியுது. இந்த மாதிரி தான் வந்து தற்குறிகள் அங்க நிறைய வந்துருக்குது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கூட தெரியாது. இதை வந்து சிந்தனை சிற்பின்னு இங்க சில பேர் புகழ்ந்து நிற்கிறாங்க. என்ன கம்யூனிசத்துக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் உள்ள ஒற்றுமை வந்து கரப்பாம்பூச்சி அணுகுண்டு யுத்தம் நடந்தா கூட அழியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கம்யூனிசம் அப்படின்றது. எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில ஒட்டிக்கின்னு அந்த கம்யூனிசம் கரப்பாம்பூச்சி ரெண்டுத்தினாலையும் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு என்ன போராட்டம், எதுக்காக பண்றோம், யாரு பதவி விலகணும், என்டிஏனா என்ன, சிபிஎஸ்சினா என்ன, ஒன்றும் தெரியாது. அதுல பாதி பேர் இல்லை, முக்காவாசி பேர் வந்து அந்த நீட் எழுதணுன்றது எலிஜிபிலிட்டி கூட இருக்காது. காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை பியூர் மேக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர். ஜென்சி எதிர்காலம் நினைச்சிங்கன்னா உங்க கட்சியில் 60க்கு மேல, ரொம்ப கூட வேணாம், 60க்கு மேல இருக்கவங்களெல்லாம் பதவி விட்டு தூக்கிட்டு ஜென்சியை கொண்டாந்து போடுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நிஜமாகவே உங்களுக்கு இளைஞர்கள் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடி போயிட்டு போராடணும், ஆனா நாங்க பதவிக்கு வந்து உக்காரணும் அப்படின்னா யாரை ஏமாத்துறீங்க நீங்க? இப்போ இந்த சிஜேபி முன்னாடி எலெக்ஷன்லேயும் கிளம்புறவாங்கல்ல சார், ஈஷாங்க அந்த லட்சணம் என்னன்னு தான் நமக்கு தெரியுது. தேச விரோத கோஷம் போடுறது, இந்து மத விரோத கோஷம் போடுறது, இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறது. கேட்டால் யாரோ சில பேர் போராட்டத்தில் தானே இந்த கோஷம்லாம் நடக்குது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் சார் நாட்டான் சார் நம்மளோட அணிஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். டெல்லியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மாணவர்கள் அடித்தடி நடந்தாலுமே கோர்ட் எங்கனால இந்த வீடியோலாம் பார்க்க முடியாது, கேஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ டெல்லியில் சுச்சுவேஷன் என்னவா தான் இருக்குது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க? ஒன்று பார்த்தீங்களா, அதாவது அங்கே டெல்லியில் ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, மாணவர்கள் போராட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து நீட் தேர்வு நாளைக்கு எழுதணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை நீட் தேர்வு நேற்று எழுதினவங்களோ வந்து 1% கூட இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அதுவும் அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா அடங்கப்பா, இதுதானா நம்ம நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஒருத்தர் இன்ஜினியர்ன்றாரு, எந்த காலேஜில் படிச்சேன்னா தெரில. ஏதோ சப்ஜெக்டு, அதாவது அது என்ன அது அந்த ஒரு ட்ரோல் வீடியோ வருமாப்பா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் something semiconductor is a conductor, it is conducting semi, that is why it is semiconductor. What is conductor? Conductor is a conductor. So அந்த மாதிரி சப்ஜெக்ட் மறந்து போச்சுன்னா கூட என்னால ஒத்துக்க முடியும். காலேஜே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நீ டுபாகூர் விடுறேன்னு தானே தெரியுது. இது மாதிரி தான் ஒருத்தர் பிஏ அப்படின்றாரு, என்ன சப்ஜெக்ட்னா ஆர்ட்ஸ்ன்றாரு. பிஏன்னா ஆர்ட்ஸ் தான், என்னடா சப்ஜெக்ட்னா பாலிடெக்னிக்ன்றாரு. என்னது அப்படின்னா இல்லை ஜியாகிரஃபி அப்படின்றாரு. பிஏ ஜியாகிரஃபி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி தான் வந்து தற்குறிகள் அங்கே நிறைய வந்துருக்குது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கூட தெரியாது. இதை வந்து சிந்தனை சிற்பின்னு இங்கே சில பேர் புகழ்ந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இங்கே நடக்கிறது என்னன்னா, அங்கே போய் கலந்துக்க வேண்டியது, ரீல்ஸ் போட வேண்டியது, இந்த ஃபாலோயர்ஸ் ஏற்ற வேண்டியது. இந்த கரப்பாம்பூச்சி பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ, ஓ அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவா? இல்லை, ரெண்டும் இப்போ வித்தியாசம் மறைந்து விட்டது. கேரளாவில் ஒரு செடி ஒன்று இருக்குது, அதை வந்து சகாவு வள்ளின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்யூனிஸ்ட் செடின்வாங்க. என்னன்னா அந்த செடியால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அது கலை. அது வந்ததுன்னு சொன்னால் சரன்னு எல்லா இடத்துலையும் அது படர்ந்துருங்க. அப்புறம் அந்த வெட்டி முறிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா கம்யூனிஸ்ட் செடி வந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் கரப்பாம்பூச்சின்றதும். என்ன கம்யூனிசத்துக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் உள்ள ஒற்றுமை வந்து கரப்பாம்பூச்சி அணுகுண்டு யுத்தம் நடந்தால் கூட அழியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கம்யூனிசம் அப்படின்றது. எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் ஒட்டிக்கின்னு அந்த கம்யூனிசம் கரப்பாம்பூச்சி ரெண்டுத்தினாலையும் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. உலக நாடுகள் முழுக்க கம்யூனிசம் கரப்பாம்பூச்சி ரெண்டுத்தையும் அழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒரே ஒற்றுமை. அண்டு அங்கே டெல்லியில் நடக்கிற கரப்பாம்பூச்சி போராட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, இதுதான் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு என்ன போராட்டம், எதுக்காக பண்ணுறோம், யார் பதவி விலகணும், என்டிஏனா என்ன, சிபிஎஸ்சினா என்ன, ஒன்றும் தெரியாது. அதில் பாதி பேர் இல்லை, முக்காவாசி பேர் வந்து
அந்த நீட் எழுதணுன்றது எலிஜிபிலிட்டி கூட இருக்காது. காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை பியூர் மேக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏதோ சொல்கிறாங்க, நாமளும் போவோம்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் ஒன்று பார்த்தேன். அதே மாதிரி தான் அங்கே போயிட்டு வந்து ஏதோ பஸ்ஸை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரீல்ஸ் போட்டு அவங்கள இப்போ பேட்டி எடுத்துட்டு ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிட்டாங்க. அப்போ என்ன போகுது, ஃபாலோவர்ஸ் போதுவா, நீ நான் ஒன்றா 2 நாள் இழுத்து மூடிட்டு டெல்லிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ரீல்ஸ் போடுவோம், ஃபாலோவர்ஸ் ஏற்றுவோம். எத்தனை நாளைக்கு நாமளும் வந்து இப்படி யூடியூப்லேயே இருக்கிறது, இன்ஸ்டாலையும் நம்ம பூந்து கலக்குவோம் வா. ஓகே சார். பட் இருந்தாலுமே இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் நடக்கும்போது மோடி அவர்களே வீடியோ போடுற அளவுக்கு, ஏன்னா மோடி அவர்கள் வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சார். அந்த அளவுக்கு இப்போ சுச்சுவேஷன் மாறி போச்சா என்ன? சரி, என்னங்க பண்ண முடியும்? அதாவது நாட்டில் வந்து தற்கொலைகள் நிறைய பேர் ஆகிட்டாங்க. காரணம் யார் சார் அப்புறம்? கரெக்ட், அது நீங்கள் கேட்ட கேள்வி ரைட். ஒன்று நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், அடுத்தது பேரண்ட்ஸ். பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. இன்றைக்கி வந்து இப்போ இன்ஸ்டா மட்டுமே போட்டுக்கின்னு நீ என்ன பெருசாக சாதிக்க முடியும் எனக்கு சொல்லு. கேட்டால் சொல்கிறாங்க, சார் இன்ஸ்டாலலாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. எத்தனை நாளைக்கு இது வரும்? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தமிழ் சினிமா தான் சொல்லணும். அதெல்லாம் கவலையப்படாத, வந்து காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி கல்யாணம் பண்ணிக்கணுமா, நோ ப்ராப்ளம், நீங்கள் ஒரு மியூசிக் இருக்கு அமைச்சிருங்க, அது பாட்டு பாடி நீங்கள் பெருசாக வந்துடுவீங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்தது தமிழ் சினிமா. இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து காதல் பண்ணி வீட்டில் ஒத்துக்காமல் வெளில வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு, பட் அந்த பாட்டு இன்றைக்கி அவங்கள காப்பாற்றுது. ஏன்னா அங்கங்கே வந்து ஹார்மோனியை பெட்டி வச்சுக்கின்னு அந்த படத்தில் ஆர் சுந்தரராஜன் எனக்கு பஸ்ஸுக்கு 2 மணி நேரம் இருக்குது 4 நாள் போடுறேன் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பாட்டுனால அவங்க வந்து இன்றைக்கி பொழைச்சுன்னுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் பாட்டு பாடினா நீங்கள் வந்து பெருசாகிடலாம் அப்படின்னு ஒரு மித்தை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டாவில் உங்களுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு. எத்தனை பேரையா இன்ஸ்டாவில் வந்து நீ வந்து ரீல்ஸ் போட்டு காசு பார்க்க முடியும்? ஓவர் சேச்சுரேட் ஆகினுக்குது, புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னா நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் 10 பேரை பிடிப்பேன். இன்றைக்கி 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும்? அதுலேயும் வந்து சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்ன கன்றாவி அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறதா? அசிங்கமாக இல்லை இதெல்லாம்? நாடு எங்கே போயின்னுக்குது அப்படின்றது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் சிலதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களிலும் வந்து நம்ம சமுதாயம் சரியான பாதையில் செல்லவில்லை. அதனால் நீங்கள் ஜென்சி மட்டும் தப்பாக போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாம் போயின்னுக்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது இன்றைக்கி என்னவோ திடீர்னு பார்த்தீங்களா, இவர்கள் தான் இளைஞர்கள், இவர்கள் தான் எதிர்காலம். ஞாபகம் இருக்கா? இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர் ஒரு தடவை அந்த இங்கிலீஷ் சேனல் இதில் கேள்வி கேட்குறாங்க. அதில் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து எம்கே ஸ்டாலின் இஸ் மோர் தென் 60 years old, ஸ்டில் ஹி இஸ் வந்து அது என்னது யூத் விங்கு செக்ரட்டரி அப்படின்னு நக்கல் அடித்தார். அப்போ ஒன்று செய்யுங்க, இளைஞர்கள் தானே எதிர்காலம், ஜென்சி தானே எதிர்காலம், கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் நீங்கள் பெருசாக கூட வேணாம். இந்த பூமர் அப்படின்னா 50 வயசுக்கு மேலே இருந்தால் பூமர்னு சொல்கிறாங்களா, ஆனால் இவங்க வந்து 30 வயசையே பூமர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் கட்சி பதவியிலேருந்து தூக்கிட்டு எல்லாம் ஜென்சியை கொண்டு வந்து போடுங்க. செய்வீங்களா? இளைஞர்கள் தானே எதிர்காலம் சொல்கிறீங்க. அங்கே வடக்கில் இருக்கவங்கெல்லாம் வந்து சிந்திக்க தெரிந்தவர்கள் போராடுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அதே மாதிரி ஜென்சி எதிர்காலம் நினச்சிங்கன்னா உங்கள் கட்சியில் 60க்கு மேலே, ரொம்ப கூட வேணாம், 60க்கு மேலே இருக்கவங்களெல்லாம் பதவி விட்டு தூக்கிட்டு ஜென்சியை கொண்டாந்து போடுங்க. அப்போ நான் ஒத்துக்கிறேன், நிஜமாகவே உங்களுக்கு இளைஞர்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடி போயிட்டு போராடணும், ஆனால் நாங்கள் பதவிக்கு வந்து உக்காரணும் அப்படின்னா யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? விட்டு தள்ளுங்க. எல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க, ஜென்சி ஜென்சி அப்படின்னு. முதல்ல வீட்டில் இருக்க பிள்ளைய வந்து ஒரு 18 வயசு புள்ள, 25 வயசு புள்ளன்னா ஜென்சி தானே. நீங்கள் ஒரு தொழில் நடத்துறீங்க, பிள்ளைய உட்கார வச்சுட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகிருங்க, ஜென்சி தானே எதிர்காலம். அது எப்படி? எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல சார். ஓஹோ, ஓன் கடையை நடத்துறதுக்கு, ஓன் தொழிலை நடத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நாட்டை நடத்துறதுக்கு, போராட்டம் நடத்துறதுக்கு எதுவும் தேவையில்லை. அப்போ நாடு கேடுகிட்டா போட்டோம், ஏன் வீடு ஓட்டி விளையாடு பாப்பா, என் கூட்டு தோட்டத்தில் விளையாடாத பாப்பா. உலகநாயகன் தீர்க்க தரிசியா, முதல்ல அவரை ரிட்டையர் ஆக சொல்லுங்க. ஆமாம், எத்தனை வருஷம் அவரே ஹீரோவாக நடிச்சிட்டு இருப்பாரு, வேற யாரையாவது கொண்டாந்து ஹீரோவா வைங்க, ஒரு ஜென்சியை ஹீரோவா போடுங்க. இன்னும் ஏங்க 70 வயசு ஆகி போச்சு, பேரம்பேத்தி எடுக்கிற வயசாகி போச்சு, இன்னும் நீங்கள் வந்து ஹீரோன்னு டூயிட் பாடிந்தீங்கன்னா ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் ஒதுங்குங்க.
இல்லை சார் சார் அதே மாதிரி இப்போ இந்தியா லெவலில் பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிருச்சு இருக்கா அப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கா? ஓ சரி. ஏன்னா சார் இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கும்போது அதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் சர்க்குலேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேன்ற ஒரு விஷயம் பண்ணாமல் போயிட்டாங்களோன்ற ஒரு கேள்வி வருது சார். இல்லை விக்ரம், இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். நான் எப்போவுமே சொல்வேன், இதெல்லாம் வந்து அந்த குக்கரில் இருக்க சேஃப்டி வால்வ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதத்தை பிடிச்சிக்கின்னு நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் எதிர்த்து நிற்கணும். பேன் பண்ணுறது இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து டெல்டாகிராம்னு ஒன்று வரும், அப்புறம் பீட்டாகிராம்னு ஒன்று வரும், ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கும். புரியுதுங்களா? டிக்டாக்கை நம்ம பேன் பண்ணோம். ஸோ என்ன பண்ணணும், என்னங்க கர்நாடகாவில் கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வர முடியல. இன்னும் அந்த கேஸ் அப்படியே கோர்ட்டில் நிற்குது. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் அந்த யூனிட்டை கொண்டு வர முடியல. அட்லீஸ்ட் அந்த ஆர்கியூமெண்ட்லையாவது ஏங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க, நாங்கள் வச்சா எங்களுக்கு என்ன தப்பா அப்படின்னு கேட்க துப்பு இல்லை. இவங்க விடுங்க, எல்லாம் மிக்சரே தின்னுதாங்கன்னா இப்படித்தான் ஆகும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அன்னைக்கு வந்து பதவியில் இல்லாதப்போ வந்து பதவிக்கு வர வேண்டும், நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ கட்சி வளர்ந்துருச்சு, வந்து உக்காந்துட்டாங்க, எதிர்க்க ராகுலை பார்க்குறாங்க, அவர் இருக்க வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை அப்படின்ட்டு லெதார்ஜிக்காக உக்காந்துருக்குறாங்க. என்ன பண்ணணும், கட்சியில் வந்து பாதிக்கப்பட போகிறது நாளைக்கு இந்த ராகுல் மாதிரியான அரசியல் ஞானிகள்லாம் பதவியில் வந்து உக்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட போகிறது நமக்கு இருக்கிற அந்த பயம் கூட பாஜகவுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னவோ பாசிட்டிவாக தான் தெரியுது. பாஜகவுக்கு பயத்தை காமிச்சிக்கிறாங்க. இப்போவாது அவங்க வந்து உஷாராகணும். அதுக்கு மேலே இல்லைன்னா எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த கண்ட்ரி அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே சார். சார் அதேமாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போது அதாவது அரசியல் ரீதி ஆக்கிடாதீங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை, மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கும்போது அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதே கம்யூனிஸ்ட் இடத்துல தான் சார் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி சார் அது வந்து மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட் ஆகாது? விக்ரம் ரொம்ப நல்லா இருக்குது இல்லை இது? சாராய கடையில் போய் உக்காந்திங்கன்னு சாராயம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் மிலிட்ரி ஹோட்டலில் போய் உக்காந்திங்கன்னு 2 சிக்கன் லெக் பீஸ் ஆர்டர் பண்ணி விட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்றது. அந்த மாதிரி தான் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய அலுவலகம் அவங்க வந்து இன்னொரு கட்சிக்கு அதை லீஸுக்கு கொடுக்குறாங்க. கட்சியவே லீஸுக்கு விட்டவங்க அவங்க, அப்புறம் ஆஃபீஸை லீஸுக்கு விட மாட்டாங்களா? அவங்க வந்து இதில் வந்து ஆட்களை எல்லாம் இன்னொருத்தர் லீஸுக்கு அனுப்புகிறாங்க. இப்படி நடந்துக்குது. இதை வந்து ஒரு போராட்டம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரை நடிகர்கள், இயக்குநர்கள், சின்னத்திரை நடிகர்கள் இப்படின்னு ஒரு குரூப் வந்து ஒட்டுக்கா இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. நேற்று வரைக்கும் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதே ப்ராடக்டை எதிர்த்து கோஷம் போட்டுனுக்கிறாங்க. இது நம்ம ரொம்ப நாளாக பார்க்குறோம். பட்டாசுக்காக வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்காதீங்க சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னவங்களையும் நம்ம பார்த்துக்கிறோம். இதே வந்து மானிமால இருக்கும்போது எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திமுகவில் இன்டர்ன்ஷிப் முடிச்சு போயிட்டு திமுகவில் பதவி கொடுத்த உடனே அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம். நாம தான் முட்டா பசங்க. இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்களே, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்க? நீ இதை வாங்கு அதை வாங்குன்னு உன் தள்ள கட்டுறாங்க, நீ பைத்தியம் மாதிரி போய் வாங்கினுக்கிற, அதில் அவங்களுக்கு கமிஷன் வருது. அது நிஜமாவே நல்லதா இல்லையா? இப்போ சமீபத்தில் ஒரு மாவு விற்கிறதுல ஒரு பெரிய இஷ்யூ வந்து அது வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது, அதை சாப்பிட்டா எடை குறையும் ஏமாற்றி விற்கிறாங்க அப்படின்னு. அவங்க ஏமாற்றி விற்கிறாங்கன்னா நீ ஏன் ஏமாந்து போய் வாங்குற? உனக்கு அறிவு இல்லையா? இன்னைக்கு இப்படித்தான் நம்ம ஆகி போயிட்டோம். அவங்கள மட்டுமே குறை சொல்லியிருந்தா அவங்க காசு பார்க்குறதுக்கு அப்படி தான் 4 பொருளை விற்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் போய் வாங்குற? அவங்க மட்டுமா விற்கிறாங்க? டிவியை திறந்தா இல்லை வந்து யூடியூப்பை திறந்தா இல்லை எதை திறந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து நிற்குது. எஃப்எம்லேருந்து எல்லாத்துலேயும் விளம்பரம் தான் வந்து நிற்குது. இப்போ எல்லாத்தையுமா நம்ம வாங்கி நிற்கிறோம். அப்புறம் அவங்க சொன்னாங்கன்னு மட்டும் நீ வாங்கி நிற்கிற, இது தப்பு இல்லையா இது? ஸோ அவங்க விற்கிறாங்கன்னா நீ வாங்குறதுனால தான் அவங்க விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்பு போயிட்டுருக்குது. அண்டு நான் சொன்னேன்ல இன்ஸ்டா, அதில் வந்து நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. பட் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படியே ஓடுன்னு வச்சுட்ருக்கீங்க நீங்கள்? அந்த எம்எல்எம்னு சொல்லுவாங்க, நீ 2 பேரை சேர்த்து விடு, அவங்க ஆளுக்கு 2 பேரை சேர்த்து விடுவாங்க. பார்க்குறதுக்கு சின்னதாக தோணும். ஆனால் ஒரு 4-5 லெவல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க லெவலில் போன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஊரில் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்தா கூட அது வந்து முடியாது. அந்த மாதிரி எல்லாருமே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னா அப்போ யார் தான் வந்து பையராக இருப்பாங்க? இன்றைக்கி அங்கே அந்த நடக்கிற போராட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து இப்படித்தான் வந்து நான் இன்ஸ்டா போடுறேன் அப்படின்னு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, இன்றைக்கி உலகமே அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒன்று வேணாம்,
நீ நானும் பர்த்டே செலிப்ரேட் ரெண்டு பேர் இல்லை, நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், ஏதோ எங்கள் வீட்டில் ஏதோ பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. உடனே அதை ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, இப்படி அப்படின்ன வேண்டியது. கேட்டால் நான் சிரிக்கிறேன். நான் இப்படி லவ் ஏன்டா மூதேவி, மூச்சை பார்த்தா நீ சிரிக்கிறியா அழுவுறியான்னு தெரியாது, இப்படி காமிக்கணுமா அப்படின்னு இப்படி தான் ஆகிப்போச்சு. ஆமாம் சார். குறியீடு இல்லைன்னா தெரியாது நீ சிரிக்கிறியா அழுவுறியா அப்படின்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வந்து ஐ எம் லாஃபிங், ஐ எம் ஸ்மைலிங் அப்படின்னு அது கீழே கேப்ஷன் போடுவாங்க போல. இது இந்த இங்கிலீஷ் படத்துக்கெல்லாம் சப்டைட்டில் போட்டு ஓட்டுற மாதிரி அப்படி தான் இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து இன்ஸ்டாவில் போடணும்னு நினைக்கிறாங்க. போடட்டும், பார்க்குறவங்க யோசிக்கணும். இந்த விஷயத்தில் வந்து இங்கே ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, அதாவது தமிழகத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து சிந்திக்கும் சக்தியை இழந்து விட்டார்கள் அப்படின்னு. நீங்கள் தானே காரணம். சினிமாக்காரங்க சொல்கிறது தான் வந்து பெருசு அப்படின்னு நினச்சிட்டு எங்களை ஒரு நாளாக ஓட விட்டீங்க, நாங்கள் சிந்திக்கவே இல்லை. இப்போ திடீர்னு வந்து சிந்திக்கணும்னு சொன்னால் நாங்கள் எங்கே சிந்திக்கிறது? இப்படியே உலகம் முழுக்க அப்படி தான் போயின்னுக்குது. இதில் என்ன ஆகும், கொஞ்சம் யோசிக்கிறவங்க அவங்க வந்து முன்னேற்ற பாதையில் போயின்னே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த சுழலில் மாட்டிக்கினவங்க கஷ்டப்பட்டு நிற்பாங்க. இதுதான் சிக்கல். அப்போது ஏன் வந்து இந்த ஜென்சி வந்து இன்றைக்கி இவ்வளோ கோபமாக போராடுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள் விக்ரம். இந்த ஒன்று சொல்லுவாங்க, 18 வயசில் நீ கம்யூனிஸ்டாக இல்லாட்டாலும் 30 வயசுக்கு மேலே கம்யூனிஸ்டாக இருந்தாலும் நீ வந்து லாய்க்கில் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த யங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெபல் அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கும். நமக்கு எதை சொன்னாலும் கேள்வி கேட்கறது. நீ என்ன அது மாதிரி சொல்கிற, இது என்ன சொக்கா, இது மாதிரி பொம்மையாக போட்டிங்கன்னு, சொக்காயில் என்னது சிங்கம் சார், இதில் என்ன பெருமை ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த காலத்துலேருந்தே இந்த விஷயம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புதுசு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த இளமை காலத்தில் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், எதிர்த்து பேசணும், எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது வந்து நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதை இந்த மாதிரி சில பேர் அவங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொள்கின்றார்கள். நீங்கள் கரப்பாம்பூச்சி போராட்டம் பண்ணுறாங்க, லீக் ஆயிடுச்சுன்னு. சரி, பஞ்சாபில் 3 நாளைக்கு முன்னாடி லீக் ஆகிக்குது அப்படின்னு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் ஒன்றும் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் கேட்போம். எப்போ கேட்பீங்க? அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. முதல்ல கேட்டதுக்கு பதிலே சொல்லலை அவர். இப்படித்தான் இருக்குது அவங்க லட்சணம். ஸோ ஒரு அஜெண்டா, அந்த அஜெண்டாவுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரெபலாக இருக்கிற இளைஞர்களை வாங்கோ அப்படின்னு சேர்த்துக்கிறது. அவங்களும் வந்து மிஸ்கைட் ஆகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்கள தான் கேட்கணும். அந்த 3 பேர் இருக்காங்களே, அவங்களாம் என்ன ஸ்டூடெண்ட்டா? ஆரம்பித்தாங்கல்ல, அவங்க ஸ்டூடெண்ட்டா? ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க? இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து தமிழக மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா, நீங்கள் தான் இந்திய மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா, இல்லை நீங்கள் தான் டாக்டர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா, பாஜக பார்த்து நீங்கள் தான் இந்துக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்னு உங்களுக்கு யார் வந்து அதிகாரத்தை கொடுத்தது? ஒவ்வொரு கட்சியிலே இப்போ ராகுல் காந்தி போயிடுறாரு, அவர் கிட்ட கேட்க வேண்டியதுதான், ஏன் உங்கள் ஆட்சி நடக்கும் போதெல்லாம் நடந்த லீக்குக்கு பிரியங்கா என்ன சொன்னாங்க, நேஷனல் ப்ராப்ளம்னு சொன்னாங்கல்ல, இப்போ மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி போராடுறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. இதை கேட்குறாங்க பிரியங்கா அவர்கள்கிட்ட, சொல்ல பாருங்க, நீங்கள் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து ஏற்கனவே அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கேள்வி கேட்குறீங்க, நியாயமாக ஒரு கேள்வியை கேட்கணும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. இப்படி தான் இருக்குது இவங்க லட்சணம். நான் எதை சொல்கிறேனோ அது மட்டும் தான் பதில் சொல்வேன் அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு எதையோ பேசிட்டு போகிறாங்க. உடனே இங்கே ஒரு கும்பல் பார்த்தீங்களா, கோடி மீடியாவுக்கு நல்ல அடி கொடுத்தாங்க அப்படின்னு மிட்டாய் மாமாக்கள். இவங்க லட்சணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படித்தான் ஓடி நிற்குது. பட்டு இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாஜகவுக்கு வேக்கப் கால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்தது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். எலெக்ஷன் நேரத்தில் வராமல் இப்போவே வந்துருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க உஷாராகணும், அதான் முக்கியம். இப்போ இந்த சிஜேபி முன்னாடி எலெக்ஷன்லேயும் கிளம்புறவாங்கல்ல சார், ஈழ்ச்சாங்க. அந்த லட்சணம் என்னன்னு தான் நமக்கு தெரியுது. தேச விரோத கோஷம் போடுறது, இந்து மத விரோத கோஷம் போடுறது, இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறது. கேட்டால் யாரோ சில பேர்னா உங்கள் போராட்டத்தில் தானே இந்த கோஷம்லாம் நடக்குது. ஏன் நீங்களாம் பார்க்கல? போலீஸ்காரங்க மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது, பெண் பத்திரிகையாளர்கள் போனால் அவர்கள் மீது வன்முறையை கட்ட வைத்து விடுறது. அதுக்கு ஒரு எம்பி சொல்கிறார், ஆமாம் அது சரிதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அவர் தான் வந்து இன்னொரு பெண் எம்பியை பாராளுமன்றத்துக்குள்ளேயே டெராகட்ரியாக பேசுகிறாரு சொல்லிட்டு இந்த டேர்ம் முழுக்க கல்யாண் பானர்ஜி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சக பெண் எம்பியை நீ இந்த மாதிரி தப்பாக பேசுகிற அப்படின்னா இல்லை வெளில வந்தால் என்ன பேசுவேன்? இவங்கள்லாம் நமது எம்பிக்கள், இவங்க தான் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கின்றார்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல சார்? உங்களுக்கு வந்து இது வந்து ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குதா? இதில் சந்தேகமே வேணாம். எந்த கண்ட்ரின்னு எதிர்பார்க்குறீங்க? சரி, 2 கண்ட்ரி முக்கியமாக இருக்குது. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிர்த்து சண்டை போட்டுக்கினாலுமே இப்போது யூஎஸ்ஏ, சைனா, இந்த 2 பேரும் இதுக்கு பின்னாடி நிச்சயமாக இருக்கின்றார்கள். 2 பேருடைய இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம இந்தியாவோட வளர்ச்சினால அஃபெக்ட் ஆகுது. அதனால் 2 பேருமே இதுக்கு பின்னாடி இருக்கலாம்.
முக்கியமாக அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சமீபத்தில் வந்து சைனா எம்பசிக்கு போயிட்டு வந்தார். கூடவே கரப்பாம்பூச்சி கட்சியில் இருக்கவங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. கையில் ஏதோ பையெல்லாம் வேற கொடுத்தாங்க. அதோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கினாங்க. அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் வெளில வரும்போது சகாவு கேள்வி கேட்குறான், பதில் சொல்ல மாட்டேன்னு போயிட்டார். ஏங்க மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. ஆமாம் நான் போனேன், அவரை போய் பார்த்தேன், பேசினேன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எம்பசிக்கு போய் பேசிட்டு வரீங்க நீங்கள், அதுவும் கரப்பாம்பூச்சிங்களோட சேர்ந்து? அப்போ இதுலேருந்தே தெரிய வேணாமா, இதில் அமெரிக்கன் எம்பசிலேருந்து ஒரு டைரக்டர் கொடுத்துருக்காங்க, இந்தந்த தேதிகளில் இந்த தெருக்களில் போகாதீங்க அப்படின்னு வெல் இன் அட்வான்ஸ். எப்படி தெரியும் அவங்களுக்கு இந்தந்த இடத்துல போராட்டம் நடக்கும் அப்படின்னு? அப்போ 2 பேருடைய கையும் பின்னாடி இருக்கின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் ஆகாதிபத்தியமே இல்லை ஏகாதிபத்தியமே அப்படின்னு குரல் கொடுக்கிற கம்யூனிஸ்டுகள் அவங்க வலையில் போய் ஊந்துன்னு பண்ணின்னுக்கிறாங்க. பெரியார் அவர்களே, உங்களை நான் இன்று நன்றியோடு நினைவு கூறுகிறேன். கம்யூனிஸ்ட் என்பவன் ரொம்ப அழகா சொன்னார். புரியுதுங்களா நான் ஏன் வந்து இன்னும் அவர் பெரியார்னு சொல்றேன்னு? கம்யூனிஸ்டுகளுடைய உண்மை நிலவரத்தை தோலுரித்து காண்பித்தவர் பெரியார். அதனால தான் அவர் பெரியார். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கூட வந்து எல்லா ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க சார். பாராளுமன்றத்தை நடத்த வேண்டியதானே சார். எதிர்கட்சி அமல்கள் செஞ்சு வெளியே போனால் போயிட்டு போகிறாங்க. பில் பாஸ் பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணலாம்ல, ஏன் அப்படியே விட்டுறாங்க? இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தை நடத்த விடக்கூடாது, எந்த மசோதாவையும் பாஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க குறியாக இருக்காங்க. குறிப்பாக இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றது. பட்டு இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நடக்கத்தான் போகின்றது. இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை விக்ரம், நம்ம ரொம்ப நாளாக பார்த்துன்னுக்கிறோம். முதல்ல அந்த ஒவ்வொரு தடவை பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது பெகசஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அது போர் அடிச்சு போச்சு, அதை யாரும் மதிக்கிறது இல்லை. முதல்ல ரஃபேல் அப்படின்னாங்க, அதுக்கப்புறமா வந்து ஹிண்டன்பர்க் அதானி அப்படின்னாங்க. இப்போ அதுவும் வலுவிழுந்து போய்விட்டது. ஹிண்டன்பர்க் எங்கே போச்சுன்னு தெரியல. அதானி மேலே இருந்த கேஸை DOJயை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எது கிடச்சிருக்குது அப்படின்னு இந்த நீட் பேப்பர் லீக் ஆவாட்டாலுமே இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்தியா வளருவது அப்படின்றது சீனா அமெரிக்கா 2 நாடுகளுக்கும் பிடிக்கலை. சீனா பாதிக்கப்படுகின்றது அப்படின்னும் போது கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் 2 பேருக்கும், குறிப்பாக எங்கள் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்திக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கின்றது. அதனால் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணணும், இங்கே இந்தியாவை வந்து உருப்படாமல் அடிக்கணும், வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒன்றாக இருக்கின்றார்கள். ஸோ நேச்சுரலி அவங்க இது மாதிரி தான் பண்ணுவாங்க, எந்த மசோதாவையும் நிறைவேற்ற விடக்கூடாது அப்படின்னு. தமிழகத்தில் நடக்கின்ற போராட்டங்கள் இது கிளைமேக்ஸ் இல்லை விக்ரம். இன்னும் அந்த FCRA பில்லு பாஸ் ஆகட்டும், அப்புறம் பாருங்கள் நீங்கள். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இடைபெறம் பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.